அதன் பிறகு மே 23ஆம் தேதி ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ அந்த வழக்கு விசாரணையை எவ்வளவு துரிதமாக நடத்தினோம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரியும். இதில் 11 குற்றச்சாட்டுக்கள் அவன் மேலே தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் எவிடன்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அரசு தரப்பில் வாய்மொழியாகவும் ஆவணம் பூர்வமாகவும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடன்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். அந்த எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக இருந்ததனால்தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு. இதில் ரொம்ப முக்கியமாக கருதப்பட வேண்டியது, எல்லா விட்னஸஸும் மிக அருமையாக அரசு தரப்பிற்கு சாட்சியை நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய எவிடன்சஸ் இருந்தது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன்.